ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் 17. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ ஹீரோயினி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கும். நீ இவ்வளோ வேலையும் ஒரே ஆளாக செஞ்சிருவியா என்ன? நானும் ஹெல்ப் பண்ணட்டா? இல்லை இல்லை, நானே பார்த்துக்கிறேன். சரி சரி, ரொம்ப ஸ்ப்ரேவாக அடிச்சிடாதா, கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கணும். ம், சரி தாயே, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை வழி அனுப்பிச்சி வச்சுட்டு அவர் மட்டும், அதாவது நிலத்துக்கு போவார். ஈஸியாக டாட்டா காமிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொல்லி பக்கம் போவார். என்ன நிலமை, இந்த பக்கம் நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட் வருவார். சேர்மன், நாம் அந்த கிராமத்துக்கு வந்துட்டோம், இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோட தாத்தா இந்த கிராமத்துக்கு வந்திருப்பாரு. எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே வந்து. சரி சரி, நீங்களாம் இங்கே இருங்க, நான் தானாகவே போய்க்கிறேன், நான் வந்த விஷயத்த என் பேரங்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் நடந்தே போவார். போனவர் மலை பக்கத்தில் இருக்க ஒரு சமாதி பக்கம், நண்பா உன்னை பார்க்க நான் வந்துட்டேன், பல வருஷம் கழிச்சு உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினியும் அதே பக்கத்தில் தான் வந்துட்டுருப்பாங்க. இவரை பார்த்த உடனே இன்ப ஷாக் ஆகி கிராண்ட்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோயினிக்கு இவரை முன்னாடியே தெரியும். எக்ஸியமோன், வா வா, உன்னை பார்த்து வருஷ கணக்காயிடுச்சு, உங்களை பார்த்தும் தான். எப்போ வந்தீங்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் தாத்தங்காரனை தான் பார்க்கலான்னு வந்தேன். இந்த இடத்தெல்லாம் நீ தான் பராமரிச்சுட்டு வரியா என்ன? ஆமாம் ஆமாம், நான் எப்பயுமே அடிக்கடி இங்கே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைப்பேன். அதுவும் இல்லாமல் தாத்தாக்கு இந்த மாதிரி மலை பக்கத்தில் இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் இவர் அவங்க நண்பர் இறந்ததுக்கப்புறம் உனக்காக நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அவர் சமாதி பக்கத்தில் உட்காந்து சரக்கடிக்க, அதே சமயத்தில் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பின்னாடி நிற்பாங்க. நீ யாருமா? அது சரி, நீங்கள் யார்? என்னோட தாத்தா சமாதி முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்க, எது எது இவன் உன்னோட தாத்தாவா அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்பாரு. ம், அப்படின்னா நீ தான் எக்ஸியோமோனா? இவன் என்கிட்ட சொல்லி தான் இருக்கான், ஆனால் இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை, அப்படின்னா இவனோட பேத்தி நீ தானா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்க, ஆமாம், என் தாத்தா உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ அழகாக வளர்ந்துட்ட நீ, உண்மையுமே உன்னை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ எனக்கும் ஒரு பேரன் இருக்கான், அப்படின்னா நம்ம நட்பை புதுப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உன்னோட தாத்தா பல சமயம் என்னோட உயிரையே காப்பாற்றிருக்கான் தெரியுமா, அவனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்டுருக்கும் போது அவர் வயிறு பசிக்கும், அவர் மாதிரி சவுண்ட் கொடுக்கும்ல. ஐயோ கிராண்ட்பா, நான் கொஞ்சம் தாத்தாக்காக ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி டிஃபன் பாக்ஸை நீட்ட அவரும் அதை ஆசையாக வாங்கி சாப்பிடுவார். நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ இருக்கிற சீனை காமிப்பாங்க. என் தாத்தாக்களே இது நான் அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உண்மையாலுமே ஒன்று மாதிரி பேத்தி கிடச்சதுக்கு அவள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ ரொம்ப பருவ மங்கியாக வளர்ந்துட்டியே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ வேலை செய்கிற வயல் பக்கம் தான் இவங்க போயிட்டுருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டில் நிறைய ஃபுட்டு இருக்கும், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்து, லின்ஷா இங்கே பாரு, தாத்தா வந்திருக்காரு, அவர் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் யாரும் தெரியாத மாதிரியே காட்டிக்காமல் பார்த்துட்ருப்பாரு. என்ன என் தாத்தா முன்ன பின்ன தெரிஞ்சவங்க மாதிரி பழகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. எல்லாம் தெரிஞ்சது தானே தாத்தாக்கு, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக பின்னாடியே கிளம்பிடுவாரு. ஒரு பக்கம் தாத்தாக்கு வீட்டில் தடபுடலாம் விருந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸ்மெல்லே நல்லா இருக்கே, இஃப் யூ டோன்ட் மை, என்னால் ஸ்போக்கு யூஸ் பண்ணிலாம் சாப்பிட முடியாது, நான் கையிலே சாப்பிட்றேனே, பரவாயில்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆள் பார்க்க தாயா வயசான மாதிரி இருக்கான், உங்கள் அப்பங்காரன் போய் சேர்ந்துட்டா இவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்லி ஹீரோயினி அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. ஆ, இது இறனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, நாங்கள் தான் வளர்க்குறோம். தாத்தா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தாத்தாவா? இவர் உன்னோட தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினிக்கு ஷாக் ஆகி எழுந்திருப்பாங்க. லின்ஷா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இவர் உன்னோட தாத்தாவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, ம், என்னோட தாத்தா தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பதில் சொல்லிடுவார். அப்படின்னா என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணது இவரா? என் பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ண வச்சது இவரா? முதல்ல உட்காரு உட்காரு. ஐயோ கிராண்ட்பா, இதை என்கிட்ட முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, நான் ஏதோ விருந்தாளிக்காக சமைக்கிற மாதிரி கொஞ்சமாக சமைச்சு வச்சுட்டோம், சொல்லியிருந்தா பெரிய மீலே ரெடி பண்ணியிருக்கலாம்ல. சே, அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன்ப்பா, நான் என்ன கெஸ்ட்டாக என்ன இந்த குடும்பத்துக்கு? பின்ன கெஸ்ட் இல்லையா? நான் மேரேஜ் ரிலேட்டிவ் மாதிரி வச்சுக்கோ, உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம். மேரேஜ்னு சொன்ன உடனே பேத்திக்கு வெக்கத்தை பாரு. சரி சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ அவங்க தாத்தா கூட பேசிகிட்டே வருவார். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸிமோன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு வருவார். ஆரம்பத்தில் இந்த லைஃப் உனக்கு பிடிக்காதுன்னு தான்ப்பா நான் நினச்சேன், இப்போ எப்படி இருக்குது? இதை இப்போ நான் சொல்லியே ஆகணுமா? இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்ல தான் வந்தேன். நம்மளோட கம்பெனி இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸை சந்திச்சுட்டு இருக்கு, ஆனால் எனக்கு உன்னோட லைஃபோட சந்தோஷம் தான் முக்கியம், உன்னை இப்படி பார்க்க தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, நம்ம கம்பெனிக்கு எதுவும் ஆகாது.
இப்போவும் நீ என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண நினைக்கிறியா என்ன? இதுக்கான பெர்ஃபெக்ட் ஆன்ஸர உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் எக்ஸியோம் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். சரி, சரி. நல்லது நடந்தா சரி. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுருவாரு. பாஸு சீக்கிரம் திரும்பி வந்துருங்க. பாய் பாய் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் தாத்தாவ கூட்டிட்டு கிளம்பிருவாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு கையெல்லாம் வலிக்கும். காலையிலேருந்து உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருக்கார் இல்லையா? இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வருவாங்க. எனக்கு தெரியும் உன்னோட கைக்கு எப்படியும் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால தான் நான் மருந்து கொண்டு வந்தேன். நீ எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுற? உன்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சா போதும்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். கைய பாரு. நல்லா இருக்கியா? சரி கைய காமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிக்விட ஊத்தி, அதாவது தைலத்த ஊத்தி நல்லா தேய்ச்சிட்டுருப்பாங்க. இவங்க இப்படி அக்கறையா பார்த்துட்டு இருக்கும்போது, நம்மளோட ஹீரோக்கு ரொமான்ஸ் மூட் வந்துரும். உடனே அவங்க காத நோண்டுறது, முடிய நோண்டுறதுன்னு ஆரம்பிச்சு, இவங்களுக்கும் இவன் என்ன செய்ய வரான்றது புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் 2 பேரும் தண்ணீலே மறந்து கிஸ் பண்ணிட்டுருப்பாங்க. இப்படி நல்லா போயிட்டுருக்க பூஜையில, சிவ பூஜையில கரடி பூந்த மாரி ஹீரோயினோட அம்மா பூந்து, "எக்ஸ்யமான் சூப்பர் ரெடி ஆயிடுச்சுமா" அப்படின்னு சொல்லி குரல் குடுக்க, நம்ம ஹீரோயினி பதறி அடிச்சுட்டு விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி முகம் வெக்கத்துல சிவக்க ஹீரோவும் பார்த்துட்டுருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது.